ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு சரிவர நிதி குடுக்கறது இல்ல, பாகுபாடு காட்டுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போதெல்லாம், இங்க இருக்கிற ஒன்றிய அரசுடைய கையாட்கள் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒன்றிய அரசு கரெக்ட்டா தான் நிதி குடுத்துக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கிற இவங்க தான் வந்து மூடி மறைக்கிறாங்க அப்படின்னு பொய் புருடாக்கள விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நேத்தைக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர், ஆமா நாங்க தமிழ்நாட்டுக்கு நிதி குடுக்கறது இல்ல. ஏன் தெரியுமா? அவங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மும்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க. வாழ வேண்டிய வயதிலே தமிழ் மொழி காக்க தன் தேக்கு உடலை தீக்கு இரையாக்கி எத்தனையோ பேர் உயிர் நீத்து தமிழ் மொழியை காத்திருக்கிறார்கள். இங்கே இருமொழி கொள்கைதான் எப்பொழுதுமே தொடரும். இந்தி திணிப்பு ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கறதுல தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நிதிய தராம நம்ம தேக்கி வச்சோம் அப்படின்னா மாநில அரசு கண்டிப்பா அவங்களோட கொள்கையை விட்டு கொடுத்து வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றது ஜனநாயகத்திற்கு எதிர்ப்பானதாக இருக்குது அப்படிங்கறத ஒன்றிய அரசு புரிஞ்சுக்கணும்.